ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ராகி புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ராகி புட்டு பொடி வச்சு இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாது. இது வந்து கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்ல நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து குவிக்கா ஏதாவது செய்யணும்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப குவிக்காவும் செஞ்சலாம், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ராகி புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் பவுடர் தான் இது. இது வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரே ஒரு ட்ராப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைக் பொடியாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் ராகி பவுடர் தான். ஸோ ஜஸ்ட் அந்த ஈரம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மண்ணாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பாருங்க இப்படி பிடிச்சி இப்படி நல்லா நுறுக்கி விட்டோம்னா நல்லா பொடியாயிடும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து புட்டு மேக்கர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு சின்ன இட்லி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் தான் வந்து நான் இப்போ இந்த புட்டு பண்ண போகிறேன். இதில் ஆல்ரெடி இதில் கால்வாசி தண்ணி வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஈர துணி போட்டு வச்சிருக்கேன். இதை மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது போட்டுலாம். இது மேலே நல்லா ஈவனாக நல்லா பொடியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக. பாருங்க, நான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஈவனாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காயோட பாதி மூடி எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். ஸோ நான் இதை வந்து இந்த புட்டு கூடயே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு சிலர் வந்து தேங்காவை வந்து லாஸ்ட்டில் புட்டுலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இப்போயே ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து தேங்காய் வந்து புட்டு கூட சேர்ந்து குக் ஆனால் தான் அது வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது அது சீக்கிரமாக டைஜஸ்ட்டும் ஆயிரும். தேங்காவையும் ஈவனாக மேலேயே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புட்டு கீழே வைக்கிற துணி கொஞ்சம் பெருசாக வைங்க. இப்போ வந்து நான் இதை 4 சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா குக் ஆகிடும். இது பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு எக்ஸாக்டாக. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா புட்டு வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகரோட இந்த சுகர், கோகோனட், இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உதிரியா வந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம மாவு பிசைற அந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இது கூட நீங்க சுகர் இல்லாம கடலைக்கறி, பிளாக் சென்னா வச்சு கடலைக்கறி இல்ல சென்னா மசாலா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, பனானா இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இது வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான ரெசிபி. அதனால சுகர் ஆட் பண்ணிருக்கேன். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.